Greetings everyone. நம்ம டெய்லியும் prelims and mains பாயிண்ட் ஆஃப்ல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ முதல்ல பார்த்தோம்னா விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நபருடைய பேர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். ஆந்திராவை சேர்ந்த கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படிங்கிறவர் தான் விண்வெளிக்கு சுற்றுலா சென்ற முதல் இந்தியராக இருக்கார். ஓகேங்களா? ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் வாயிலாக தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஒரு நிறுவனம் அப்படின்னு பார்த்தோம்னா அமேசானோட நிறுவனர் ஜோசப் பெசோஸ் இருக்கார் இல்லையா, அவருடைய ப்ளூ ஆர்ஜின் நிறுவனம் வந்து மனிதர்களை விண்வெளிக்கு சுற்றுலா அழைத்து செல்லும் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறது. ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற அந்த ஒரு பிரைவேட் கம்பெனி தான் நமக்கு இந்த ஒரு விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? எங்க போறாங்கன்னா விண்வெளிக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆகிறது தான் அந்த விண்வெளி சுற்றுலா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அந்த வகையில் அமெரிக்காவின் டெக்சாஸ் மாகாணத்திலிருந்து நியூ ஷெப்பர்ட் என்ற விண்கலம் வாயிலாக 6 பேர் குழுவினர் விண்வெளி சுற்றுலா சென்று வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பினர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 6 பேர் கொண்ட குழு வந்து நமக்கு ப்ளூ ஆர்ஜின் அப்படிங்கிற அந்த கம்பெனியோட நியூ ஷெப்பர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராக்கெட்ல நமக்கு விண்வெளி சுற்றுலா போயிட்டு வந்திருக்காங்க. அதுல இந்தியர் ஒருத்தர், அவர் தான் வந்து கோபிச்சந்த் தோட்டக்குரா. ஸோ அந்த வகையில முதல்ல நமக்கு விண்வெளிக்கு போன இந்தியர் அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு ராகேஷ் சர்மா அவர்கள் தான். 1984ஆம் ஆண்டு போயிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கோபிச்சந்த் தோட்டக்குரா அப்படிங்கிறவர் விண்வெளிக்கு முதல் முறையாக போயிட்டு வந்திருக்காரு. இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் சுற்றுலா அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? விண்வெளி சுற்றுலா அப்படிங்கிற போயிட்டு வந்த முதல் இந்தியராக அவர் இருக்கார். ஸோ ஓகேவா? அடுத்தது பார்த்தோம்னா சபாகர் துறைமுகம். ஸோ என்ன இன்ட்ரடக்ஷன்ல கொடுத்துருப்பாங்கன்னா நம்ம சமீபத்தில் இந்த ஒரு டீலை வந்து சைன் பண்ணியிருப்போம். 2003 இந்த டீல் பற்றின விஷயங்கள் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஆனால் 2014 2003க்கு அப்புறம் அந்த டீல் வந்து பேசுனது அதுக்கப்புறமா இம்ப்ளிமெண்ட் ஆகாமல் இருந்திருக்கும். ஏன்னா அமெரிக்கா வந்து ஈரான் மேலே ஒரு பொருளாதார தடை அப்படிங்கிறத போட்டிருப்பாங்க. அந்த பொருளாதார தடை அப்படிங்கிறது 2015 விளக்கப்பட்டிருக்கும். அதற்கப்புறமா 2016 அந்த திட்டத்தை தொடங்கி நம்ம சபாகரில் இருக்கக்கூடிய ஷஹீத் பெகஸ்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த துறைமுக நம்ம டெவலப் பண்ணி இப்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு நம்ம அந்த ஒரு ஆபரேஷன் கண்ட்ரோல் அப்படிங்கிறத எடுத்திருக்கோம். சரிங்களா? ஸோ அதுதான் நம்ம முன்னாடி அந்த என்ன ஒப்பந்தம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ அதனுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம். சரிங்களா? ஸோ அந்த வகையில் சபாகர் துறைமுகம் ஈரானின் சிஸ்தான் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் அமைந்துள்ளது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஈரான் துறைமுகங்களிலே மிக பெரியதும் அங்குள்ள துறைமுகங்களில் இந்திய பெருங்கடல் பகுதிக்கு நேரடி அணுகலை கொண்டதும் இந்த சபாகர் துறைமுகம் மட்டுமே அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இந்தியாவோட கடல் பகுதிகளுக்கு ஒரு டைரக்ட் லிங்க் அப்படிங்கிறது இருக்குன்றத குறிப்பிடுறாங்க. மற்றபடி பார்த்தோம்னா மேலும் குஜராத் மற்றும் மும்பை கடற்பகுதிகளில் இருந்து நெருக்கமானதாகவும் இத்துறைமுகம் உள்ளது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸோ குஜராத் அண்ட் தென் ஜவஹர்லால் நேரு போர்ட் மும்பையில் இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸரா இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு நியூ டெல்லி டு மும்பை எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குமோ அதை விட ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் தான் நம்மளோட கண்ட்லா போர்ட்டும் அங்கே இருக்கக்கூடிய சபாகர் துறைமுகத்துக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க. ஓகேங்களா? குஜராத்தில் இருக்கக்கூடிய கண்ட்லா துறைமுகம், சபாகர் துறைமுகம், இது ரெண்டத்தோட டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது டெல்லி டு மும்பை டிஸ்டன்ஸோட கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சபாகர் துறைமுகத்துக்கு ஒரு 170 கிலோமீட்டர்ஸ் பக்கத்துலேயே வந்து குவாதர் அப்படிங்கிற பாகிஸ்தானோட ஒரு துறைமுகம் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த குவாதர் துறைமுகத்தை பார்த்தோம்னா யார் கண்ட்ரோலில் இருக்குன்னா 40 வருஷத்துக்கு சைனா இந்த குவாதர் துறைமுகத்தை கண்ட்ரோல்ல எடுத்து வச்சிருக்காங்க. ஓகேவா? சோ இந்த சபாகர் துறைமுகத்துக்கான இந்தியாவின் ஒப்பந்தம் அப்படிங்கிறது சீனாவின் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் இந்திய பெருங்கடல் பகுதியில் நம் நாட்டின் ஆதிக்கத்தை வலுப்படுத்தவும் உதவும் அப்படிங்கறத சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூல கொடுத்துருக்காங்க. நம்மளோட கண்காணிப்புகளை மேம்படுத்த முடியும், நம்மளோட டிஃபென்ஸ் அப்படிங்கிறத மேம்படுத்த முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானோட ஒத்துழைப்பு இல்லாமல் நம்மளால ஆப்கானிஸ்தானுக்கு நேரடியாக அவங்களோட பேரிடர் காலங்களில் நம்மளால உதவி பொருட்களை அனுப்ப முடியும். அவங்களோட ஒரு வர்த்தக தொடர்பை நம்ம இந்த சபாகர் துறைமுகம் மூலியமா எடுத்துட்டு போகலாம். ஏன்னா சபாகர்லேருந்து ஈரானோட நிலப்பரப்புக்கு வந்து நம்ம ஒரு ரயில்வே லைனுமே போட்டுட்டு இருக்கோம். அந்த ரயில்வே லைன் மூலியமா நம்ம ஆப்கானிஸ்தானையும் ஆக்சஸ் பண்ண முடியும், சென்ட்ரல் ஏசியாவையும் ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரஷ்யா வரைக்கும் அந்த ஒரு பயணம் தொடரும். சரிங்களா? ஸோ அந்த வகையில் இந்தியாவுக்கு வர்த்தக ரீதியாகவும் சரி, ஒரு பொருளாதார ரீதியாகவும் சரி, அதே மாதிரி இராணுவ ரீதியாகவும் சரி ரொம்ப முக்கியமான ஒரு துறைமுகமா இந்த துறைமுகம் மாறி இருக்கு. சரிங்களா? ஸோ வெளிநாடுகளில் நம்ம குத்தகைக்கு எடுத்து ஒரு 10 ஆண்டுகள் நம்மளே அதை மேனேஜ் பண்ண போறோம். அந்த வகையில் முதல்ல இந்த ஒரு துறைமுகத்தை தான் நம்ம இந்த மாதிரி எடுத்து பண்றோம். சரிங்களா? ஸோ அதுவும் கூடுதலாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது பார்த்தோம்னா ஹெலிகாப்டர் விபத்தில்
ஈரான் அதிபர் உயிரிழப்பு. ஸோ முன்னாடி செய்தியும் ஈரானை பற்றி தான், அடுத்ததும் ஈரானை பற்றி தான். ஸோ இந்த செய்தியை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம், ஹிந்து தினமணிலாம் பேசியிருப்போம். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய அதிபர் ஓகேங்களா, இப்ராஹிம் ரைசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து அசர்பைஜான் நாட்டுக்கு ஒரு விழாவுக்காக போயிருக்காரு. என்ன விழா அப்படின்னு பார்த்தோம்னா, அராஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நதி இருக்கு. அந்த நதியில ஒரு அசர்பைஜானும் ஈரானும் சேர்ந்து ஒரு அணையை வந்து கட்டியிருக்காங்க ஓகேங்களா, ஒரு டேம் வந்து கட்டியிருக்காங்க. அந்த டேமோட திறப்பு விழாவுக்காக போயிருப்பாங்க. யாருன்னா இப்ராஹிம் ரைசி, அவருடைய அமைச்சர் ஒருத்தர் வந்து போயிருப்பார் ஓகேங்களா. ஸோ இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வர வழியில ஹெலிகாப்டர்ல ஏற்பட்ட கோளாறுனாலையும் இந்த வெதர் ரீசன்ஸ்னால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹெலிகாப்டர் கிராஷ் அப்படிங்கிறது நடக்குது. ஸோ அது நடந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய அதிபர் உயிரிழந்துட்டார் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து இப்ராஹிம் ரைசி அவர்கள் உயிரிழந்துட்டாங்க. ஸோ ஈரானில் இரங்கல் தெரிவிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இடைக்கால அதிபராக யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, முகமது மொக்பர் அப்படிங்கிறவர் நியமிக்கப்பட்டிருக்காரு. ஜூன் 28 ஈரானில் அந்த அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது, பிரசிடென்ட் எலெக்ஷன் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் முகமது மொக்பர் அப்படிங்கிறவர் இருப்பாருங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் தான் நமக்கு இந்த ஒரு செய்தியில் கொடுத்த விஷயமா இருக்கும். ஸோ அவர் இப்ராஹிம் ரைசி நீதித்துறையில் ஜஸ்டிஸாக இருந்திருப்பாரு, ஜட்ஜாக இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா 2021 அதிபராக ஆயிருப்பாரு. அந்த மாதிரி அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றியும் ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேவா. ஸோ இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 3-4 ஆர்டிகல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு டிஎன்ஏல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.